தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சிக்மா பாடல்னு ஒரு பாடல் வெளியாச்சுங்க. அதில் ஒரு பாடல் வரி ஒன்று கவனிச்சிங்களா? அதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு புதுசாக ஒரு இயக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கு. இப்போ அதை பற்றி பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த காலகட்ட இளைஞர்களை அரசியல் பக்கம் நோக்கி திருப்பின பெருமை தாவைக்காவுக்கு இருக்கு. அதில் மாற்ற கருத்து இல்லைல்ல. அண்ட் கிரிக்கெட் மேட்ச் லைவ் பார்க்குற மாதிரி தமிழ்நாடு பேரவை நிகழ்வுகள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக உட்காந்தாலும் லைவ் பார்க்குறாங்க. இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதும் தாவைக்கா தான். ஸோ எப்போ அடுத்த அசம்பிளி செஷன் ஆரம்பிக்கும்னு பல பேரும் அந்த டேட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களே, அதை ரிவியல் பண்ணிடுறேன். வர்ற 18ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டம் கூடுது மக்களே. புதிய கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்களே, ஸோ இதனாலேயே ஆளுநர் உரையோடு இந்த கூட்டம் தொடங்க போகுது. எத்தனை நாட்களுக்கு இந்த கூட்டம் நடக்க போகுதுன்ற விஷயத்த இன்னும் முடிவு பண்ணலை. அலுவல் ஆய்வு கூட்டம்னு ஒன்று நடக்கும். இதில் தான் அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. ஓகேப்பா, ஆரம்பிக்கிறது 18, முடியறது இந்த நாட்களுக்குள்ளே முடிக்கலான்னு அப்போ முடிவு பண்ணுவாங்க. சபாநாயகர் பிரபாகர் அவர்கள் இப்போ இடத்துல சொல்லியிருக்காங்க, ஏன்ப்பா இந்த முறையும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நேரலை பண்ண போகிறோம், லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நல்ல முடிவு மக்களே. இந்த டிரான்ஸ்பரன்சி தான் தேவைன்றதை ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது இப்போ கரெக்டாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. டிரான்ஸ்பரன்சி கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கே தெரியும், பார்லிமெண்ட் செஷனாக இருக்கட்டும், அசம்பிளி செஷனாக இருக்கட்டும், அதில் அங்கே லைவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியே பார்க்க கிடைக்காது. எடிட்டர் வெர்ஷனாக தான் மேக்ஸிமம் வந்திருக்குமே. அது ஏன் எதுக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சென்ட்ரல்லே அதே தான், ஸ்டேட்லேயே அதே தான். பட் இங்கே இனிமேல் இந்த மாற்றத்தை பார்க்க முடியாது. நேரடியில் ஃபுல்லாக நாம் விட்னஸ் பண்ண போகிறோம். வெற்றி தமிழகம் வெற்றி கழகம் தானே இது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, தாவைக்கா அரசோட முதல் அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் வெற்றி தமிழகம்னு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதில் சட்டமன்ற கூட்டத்தை பற்றியும், ஆளுநர் உரையை பற்றியும், பட்ஜெட் தாக்கல், முதலீடுகளை பற்றியும், லஞ்சமற்ற ஆட்சியை வழங்குறதை பற்றியும், போதையில்லா தமிழ்நாடு, இது எல்லாத்த பற்றியும் முதலமைச்சர் அவர்கள் அங்கே இருக்க அமைச்சர்கள்கிட்ட ஃபுல்லாக ஆலோசனை பண்ணியிருக்காப்புல. இதை பற்றி அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, 436 திட்டங்களை பற்றியும் நாங்கள் ஃபுல்லாக ஆலோசனை பண்ணுறோங்க. அந்தளவுக்கு பெரிய கூட்டமாக தான் நடந்திருக்கிறதா அவர் இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சட்டம் ஒழுங்குன்ற பிரச்சனைக்கு மட்டும் ஒரு தீர்வே இல்லைன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தாவைக்கா அரசு சார்ந்து பல அரசியல் கட்சிகளும் கை காட்டுறது இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி தான். அது நாளுக்கு நாள் இன்னும் அந்த கேசஸ் எண்ணிக்கை பெருசாக தாங்க போயிட்டுருக்கு. இப்போ என்ன தெரியுமா இருக்கு, இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? யாரோடது? சிஎமோட தொகுதி வேறு, மறந்துடாதீங்க. அந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் எப்போவுமே நல்லா ஜகன் இருக்கும், அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் 4th பிளாட்ஃபார்மில் ஒரு சூட் கேஸ் ஆளரவு மட்டும் கிடஞ்சிச்சு. அந்த சூட் கேஸை திறந்து பார்த்தா ஒரு ஆணோட சடலம் உள்ளே இருந்துச்சு. தலை கிடையாதுங்க. எங்கேருந்து யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? தலை கிடையாது, வெறும் முண்டை மட்டும் தான் உள்ளே கிடக்கு. ரயில்வே போலீஸார் இந்த களத்துக்கு வந்துட்டாங்க, ஃபுல்லாக ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. ரயில்வே எஸ்பி இருக்கார்ல, அவரே டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணாங்க. பட் இது வரைக்கும் க்ளூன்ற ஒன்று பெருசாக கிடைக்கல. அடுத்து தமிழ்நாட்டில் இந்த கேஸாக இருந்தோம் நிறைய விஷயம் எதிர்பார்க்கணும் போல இருக்குது. அது இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். நம்ம தென்காசி இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு அங்கன்வாடி மையம், இந்த வெண்ணிமலை பேஸ் பண்ண அங்கன்வாடி மையம். அங்கன்வாடி மையம்ல குழந்தைங்க இருப்பாங்கன்னு அர்த்தமா? குழந்தைங்களை கட்டி மேய்க்கிறதுக்காகவே அங்கே சில பேர் அப்பாயின் பண்ணியிருப்பாங்களா, பணியாளர்கள் இருப்பாங்களா? அதில் ஒரு பணியாளர் தான் இவங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கு, அடம் பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு பை இருக்குல்ல, அதை குழந்தை மேலே கவுத்து வச்சிருக்கு. இந்த அம்மா கவுத்து வச்சுட்டு பயமுறுத்துறாங்களா? நம்ம கேட்டால் இந்த வீடியோ வெளியாச்சா, பயங்கரமாக ட்ரெண்டில் ஓட ஆரம்பிச்சுதா இது. இதுக்கப்புறம் அரசு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கும். அந்த அம்மாவை அரெஸ்டே பண்ணிட்டாங்க. இது போல் விஷயமும் நடந்திருக்கு. சகிப்புத்தன்மை இல்லைன்னா இது போல் வேலைகளுக்கே வரக்கூடாது. அப்புறம் எதுக்கு வந்து குழந்தை ஆடத்தை நிறுத்துறேன்னு இது போல் விஞ்ஞான ரீதியாக கிரியேட்டிவாக யோசிச்சு எதுக்கு இந்த கர்மலா? அடுத்த சிக்மா சார்ந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் அது பெருசாக பேச பொருள் ஆகலை. ஆனால் ஜஸ்ட் நான் கவனித்த விஷயம் உங்கள்கிட்ட கேள்வியாக மட்டும் கேட்டுறேன் மக்களே, அவ்வளோதான். சிக்மா படம், இந்த படம் இவருக்காகலாம் மக்கள் எதிர்பார்க்கல, அது உண்மை. ஆனால் படத்தை இயக்குறது யார்? ஜேசன் சஞ்சய் அவர்கள், நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்களே, அவரோட மகன். இவர் டைரக்ட் பண்ணியிருக்க படம்ன்றதுனாலே எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ படத்துக்கு டைரக்டர் இவராக நடிச்சிருக்காங்க. சந்தீப் கிஷன், ராஜு சுந்தரம் இருக்கார்ல மாஸ்டர், அவரும் நடிச்சிருக்காப்புல. ஃபரியான்னு ஒருத்தவங்களும் பண்ணியிருக்காங்க. இசை யார் தெரியுமா?
தமன் எஸ் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இசை சார்ந்த பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்கா, ரைட்டு. இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுற வகையில் ஒரு சிங்கிளை இப்போ வெளியிட்டிருக்காங்க, ஒரு மியூசிக் வீடியோங்க. அதில் ஜேசன் சஞ்சய் இருக்கார்ல, அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படியே அவங்க அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லிட்டரலாக அப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே கரிஷ்மா, அதே ஸ்டைலு எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த படத்தோட நாயகனாக இருக்கார்ல சந்தீப், அவர் தானே ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் இந்த பாட்டில். அவரை மறந்துட்டோம். ஜேசன் சஞ்சயெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யோசிச்சு பாருங்களேன், இவர் ஒருவேளை ஹீரோவாக நடிச்சிருந்தாருன்னா படம் இன்னும் மார்க்கெட் போயிருக்கும் போல இருக்கு. மேலே கையில் ஒரு போர்டு வச்சுட்டு இருக்கார்ல, கிளாப் போர்டு, அதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னு எழுதியிருக்கும். அந்த கிளாப் போர்டில் டைரக்டராக ஜேசன் சஞ்சய் பேரும் உள்ளே இருக்கும். ஒரு இடத்துல அந்த கிளாப் போர்டை கோவத்தோடு வீசி அடிக்கிற மாதிரி அந்த மியூசிக் வீடியோ முடிச்சிருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு யார் கையில் இருக்குது என்ன ஏதுன்றது உங்களுக்கு புரியும். சார் அதை விடுங்க, அவருக்கு என்னவோ ஏதோ இதை ஜஸ்ட் தச்சலாக கூட வச்சிருக்கலாம். இதை பெருசு பண்ண அவசியம் இல்லை. ஆனால் ஜஸ்ட் கண்ணை மாட்டின விஷயமா இருந்துச்சு. எக்ஸாக்டாக அவங்க அப்பாவை ஸ்க்ரீனில் பார்த்தப்ப எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு தான் அவரை பார்க்கும்போது இருந்துச்சு. அதான் இங்கே கன்வே பண்ணுறேன். அதில் பாடல் வரிகள் நிறைய இருக்குது. ரேப் போர்ஷன் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க, அவ்வளோ சீராக புரியாது. லிரிக்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ கீழே. அதை பார்த்து படித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதுவே புரிய ஆரம்பிக்கும். அதில் பர்டிகுலர் லைன் ஒன்று வருங்க, பதவி மேலே ஆசை இல்லைன்னு ஒரு லைனு, வழி தனி வழி ஆண்டவன் என் பக்கம் அப்படின்ற லைனு. ஆப்வியஸாக அவர் எழுதல ஜேசந்த் இல்லை அப்படின்னாலும் அவரோட அனுமதி இல்லாமல் ஒரு வார்த்தையும் உள்ளே வந்திருக்காதுல. சரி, ரைட்டு, இது தற்செயலாக அமைஞ்சது தான் நானும் பார்க்குறேன், வேறு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து தமிழக அரசியல் களம் சார்ந்து என்ட்ரி கொடுத்துருக்க ஒரு புதிய இயக்கம், அதை பற்றியே சொல்லிடுறேன். நம்ம முன்னாடி கணிச்சிட்டு இருந்தோம்ல, கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து வெளியே வர்றாரு, தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. அது படிச்சிச்சு மக்களே. அண்ணாமலை அவர்கள் அஃபிஷியலாக பாஜகலேருந்து வெளியே வந்துட்டாப்ல. இந்த ராஜினாமா கடிதம் இருக்குல்ல, இதை கட்சி தலைமையை ஏற்றுக்குச்சு. ஆனால் எடுத்தது ஒரு புதிய கட்சின்னு ஆரம்பிச்சிடல, முதல்ல இயக்கமாக ஆரம்பிச்சிருக்காப்புல. இதுக்கப்புறம் போக போக கட்சியாக மாறும்னு அவரே உறுதி அளிச்சிருக்காரு. இவரோட ஆதரவாளர்கள் இருக்காங்களே, பட்டாசு வெடிக்கிறது என்ன, இனிப்பு கொடுக்கறது என்ன, அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திருமாவளவன் உட்பட பல பேருமே இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில். பொதுவாக இது போல் மேசிவான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது அப்படின்னா ப்ரெஸ் மீட்டை வச்சு அதை சொல்லுவாங்களா? ஆனால் இப்போ என்ன தெரியுமா யூனிக்காக ஒன்று நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்லாம் வைக்கல, சோஷியல் மீடியாவில் லைவ் வந்துட்டாப்ல. இது நடந்திருக்கு. இப்போது யங்ஸ்டர்ஸோட பல்ஸை இவரும் கரெக்டாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. பட் என் மனசில் படுற விஷயம், யங்ஸ்டர்ஸ் பல்ஸை பெருசாக பிடிக்கிறாரு தான். அதோட இல்லாமல் செய்தியாளர் சந்திப்புனா இங்கே கொஸ்டினை ஃபேஸ் பண்ண வேண்டியதாகவும் இருக்கும். அங்கே இவர் சொல்ல வர விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் அடிபட ஆரம்பிச்சிடும். அது எதுக்கு மடைமாற்றி விடணும், நம்ம மனசில் இருக்கிறத நம்மளே ஓப்பனாக பேசுவோன்றனால தான் அவர் சோஷியல் மீடியா லைவ் வந்திருக்கார் போல இருக்கு. அந்த வீடியோவில் என்னென்ன திறமை பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள், ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் பேசியிருக்காருங்க நிறைய. அதாவது 18 மாதங்களாகவே பாஜக தலைமையோடு எனக்கு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாரு. என்னோட கருத்துக்கு தலைமை செவி சாய்க்கலைங்க. கடந்த 2025 வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதியே நான் இது போல் கட்சியிலேருந்து வெளியே கிளம்புறேன் அப்படின்ட்டு கட்சி தலைமை கிட்ட சொல்லிட்டேன். அப்பயே இன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. ஸோ எல்லாருமே கணிச்சிருந்தோம்ல, அப்போ கிளாஷ் போயிட்டு இருக்கு, வெளியே வராப்புல இருக்குன்ட்டு. அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆமாம், அதுமாதிரி நடந்துச்சு அப்படின்னு. தேர்தல் பணியை முடிச்சுட்டு போங்க அப்படின்னு கட்சி தலைமை சொல்லிச்சு. அதனால தான் ஒரு தொண்டனா, ஒரு நல்ல தொண்டனா தேர்தல் பணியை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நேரம் வந்துருச்சுல, நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிற நேரம் இப்போ நம்மளுக்கு பெருசாக வந்துருச்சு. அன்போடு ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்குகிறோம். இது யாருக்கும் போட்டியான இயக்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ எந்த கட்சிக்கும் போட்டியான இயக்கம் இல்லை. நம்ம இயக்கத்தோட கொள்கையே மாறுவோம் மாற்றுவோம். புரிகிறதா மக்களே? மாறுவோம் மாற்றுவோம். இதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் சார்ந்த இந்த ஃப்ரேஸ் தான் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ப்ராப்ளமாக போகும்னு நினைக்கிறேன். நிரந்தர அமைச்சர், நிரந்தர எம்எல்ஏ, நிரந்தர எம்பி, இப்படி எல்லாத்தையும் நான் உடைப்பேன். எங்களோட முக்கியமான நோக்கமே அதான் சொல்கிறாப்புல. சிறந்த மூளைகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள அரசியலுக்குள்ளே கொண்டு வருவேன். அதுக்கு கொஞ்சம் காலம் எனக்கு அவகாசம் தேவைப்படும் பார்த்தீங்களா, ப்ளீஸ் அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அரசியல் சொல்லி கொடுத்த பிற்பாடு கட்சியாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். ஆனால் அம்பேத்கர் சார்ந்த இந்த கோட்டை நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலாவை தான் இங்கே கொண்டு வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வர்ற தேர்தலில் நம்ம கட்சி போட்டியிடும்னு சொல்லியிருக்காப்புல. அவர் நினச்சா இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாருனாக்கா இது கட்சியாக மாறுறதுக்கு காலம் ரொம்ப நாட்கள் எடுக்காதுங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. எனக்கு தெரிஞ்ச சில மாதங்களையே இயக்கம் கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு இங்கே பிரகாசமாக தெரியுது. 25 வயசாக இருக்கும்போது, யாருக்கு, அவருக்கு 25 வயசாக இருக்கும்போது 2009 வருஷம் தேமுதிகவில் இன்டர்ன்ஷிப் பண்ண அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இது வரைக்கும் பாஜக தொண்டரா மட்டும் அண்ணாமலை அவர்கள் நமக்கு தெரியும். ஆனால் அரசியல் சார்ந்த புரிதல் அவர்களுக்கு ஏற்பட இன்டர்ன்ஷிப்பாக முதல்ல எங்கே அடி எடுத்து வச்சிருக்காப்புல,
கேப்டனோட தேமுதிகல. ரைட்டு. ரஜினிகாந்த் அவர்கள் 2020 வருஷம் என்னை காண்டாக்ட் பண்ணி அவரோட கட்சியில சேர்றதுக்கு என்ன அழைச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே சிஎம் விஜய் அவர்கள் சார்ந்து எந்த செய்தி பிரேக் ஆனாலும் கூடவே ரஜினிகாந்த் அவர்கள் சார்ந்து பல பேர் விமர்சனம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் சிவனன் வீட்டில் இருந்தாலும் அவர் பேரை உள்ள ஃபுல்லாக இழுத்துட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவர் வேற இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரா, இதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அந்த பற்றி எரிய போதும். ஆனால் அதை நான் மறுத்துட்டேங்க. இல்லை நான் பாஜகவில் சேர்றதா இருக்கு அப்படின்னு நான் ரஜினி சார்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எங்கள் 2 பேருக்கும் இடையில நல்ல நட்பு இருக்குங்க, அதில் இந்த மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ரஜினி சாருக்கும் இவருக்கும் இடையில இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டாரா. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, என்ன சார் அண்ணாமலை அவர்கள் போயிட்டாரு கட்சியிலிருந்து, இது ஒன்று பெரிய இழப்பா தெரியலையா அப்படின்ட்டு. அப்போ நயனார் என்ன சொன்னார், எங்க சித்தாந்த ரீதியாக பாஜக அவ்வளோ பெரிய கட்சியாக இருக்குது, அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியில் விட்டு போனது பாதிப்பு எதுவும் பெருசாக இல்லைங்க அப்படின்னு டாப்பில். சார் ரைட்டு, அரசியல் நாகரிகம் கருதி இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எல்லா டெம்ப்ளேட்டாக விடுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, வி த லீடர்ஸ் லீட் த சேஞ்ச். நம்ம அதில் சொன்ன மாதிரி இயக்கம் சார்ந்த ஒரு ஃப்ரேஸு, அதை ஆங்கில ஆக்கம் மாதிரி வச்சுங்க மைண்டில். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களோட இந்த இயக்கத்தில் அவ்வளோ பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவர் அந்த வீடியோ போட்டார்ல, அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது இதில் என்ரோல் பண்ணுறவங்களோட லிஸ்ட்டு. இந்த கான்டென்ட்டை ரிசர்ச் பண்ணும்போது பார்க்குறப்ப 4,16,000 பேருக்கு மேலே சேர்ந்துட்டாங்க. ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இது 5 லட்சத்தை ஆப்வியஸாக தாண்டிடும். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது அது எவ்வளோ லட்சத்தில் போய் நிற்க போகுது, பரவாயில்லைங்க, இது ஒரு நல்ல ஆரம்பம் தான். என்ன ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அங்கே போய்ட்டு அடையாள அட்டை வாங்கணும், சைன் அப் போடணும், ஃபோட்டோ எடுக்கணும், இது போலாம் நடந்துச்சுனாக்கா ஆயிரக்கணக்கு தோறதே கஷ்டமாயிடும். எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன். பட் சோஷியல் மீடியான்றதுனால பட்டன் ஒரு கிளிக்கு போதில்ல, அது போல் லட்சத்தில் இங்கே சேர ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அண்ணாமலை அவர்கள் மூலமாக தான் பாஜக தமிழ்நாட்டில் பிரபல்யமானது. இதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ. ஏன்னா தமிழக பாஜக சார்ந்து எவ்வளோ தலைவர்கள் வந்திருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்த பிற்பாடு தான் பாஜக பற்றி ஓரளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்துச்சு. அந்த கிரெடிட்ஸை அவர் கொடுத்தே ஆகணும். அட் த சேம் டைம் புது வரவாக உள்ளே வந்திருக்கார்ல இயக்கமாக, அவருக்கான வாழ்த்தை பதிவு பண்ணிப்போம். பாஜகவினர் ஒரு சிலர் இதுக்கப்புறம் கட்சியிலேருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு பெருசாகிடுது. பிகாஸ் ஒரு முக்கியமான நிர்வாகி ஒரு கட்சியிலேருந்து வெளியே வராங்க அப்படின்னா அவங்களோட ஆதரவாளர்களும் சில பேர் கிளம்பி வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு செய்தி நீங்கள் தொடர்ந்து கேட்பீங்க பாருங்க, பாஜக கலந்து இவர் விலகல் அவர் விலகல்னு தொடர்ந்து செய்திகள் வந்துட்டே இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.